எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மரணத்தை பத்தி மரணம் என்பது என்ன? மரணத்தை பத்தி என்ன மரணம் என்பது இயற்கையில் இருக்கிறதா என்று சொன்னால், அது மரணத்துல இயற்கையா இருப்பது சமாதியை தவிர சாவு கிடையாது. அப்படித்தான் இயற்கையில் இருக்கு. சமாதி வேற, சாவு வேற. ம். சுத்தம் பண்ணா சமாதி, ம். பெருங்குடல சுத்தம் செய்யலைன்னா சாவு. ஒருத்தர் தான் இப்ப நேத்து பேசியிருக்காரு. அதாவது விண்வெளிக்கு போறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு ஒருத்தர். ஆ. இப்பதான் ஆனா போடுறாரு. இப்பதான் ஏதோ விமானம் ஓட்டி பழகிறதுக்கு ஏதோ சேலத்துக்காரரு, சேலம் ஆ, ஆ. பேரு சதீஷ் குமார். சரிங்க. என் பொண்ணுதான் சிபாரிசு. என் பொண்ணுதான் அதான் இயல் சிபாரிசு. அவங்க ஏதோ திருச்சியில ஏதோ ஒரு எப்போ சந்திச்சு பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு அறிவியல் நிகழ்ச்சியில. அப்புறம் நேற்று அவர் பேசினாரு. நான் சொன்னேன், இந்த நியூட்டன், ஐன்ஸ்டீன் இதெல்லாம் வேலைக்காகாது, அல்லது அதெல்லாம் ஒரு கட்டத்தோட நின்று விடும். ம். இது வந்து குவாண்டம் லெவல்ல, இது வந்து குவாண்டம், அதாவது நம்ம உடம்பு வந்து அணுவில் இருந்து சக்தி எடுத்துக்குதுங்க. அணு திடப்பொருள் இருந்து எடுக்கவே எடுக்காது. ஆ. திடப்பொருள் இருந்து எடுக்கிறதுக்கான சாத்தியம் உடம்புலே கிடையாது. இது எப்படி? திடப்பொருள் இருந்து இந்த உடம்பு எதுவும் எடுத்துக்கொள்ளாது. ஆ. அதனால நான் பிறக்கும் பொழுது திரவ பொருளை தான் தொடங்குறான். பிறக்கும் பொழுது திரவ பொருள். அப்புறம் திரவமா சாப்பிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் திடத்துக்கு மாறிக்கிறான். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு திரவத்துல இருந்து திரவத்திலிருந்து அணுவுக்கு போறதை விட்டு போட்டு திரவத்துல அதே திரவத்துல தொடங்கிருச்சு. ஆ. ஆவி நிலையில இருந்து திரவத்துக்கு வந்தாச்சு. அது ஏற்கனவே திரவத்தை தான் நம்ம குடிக்கிறோம். நீ ஆ. திடப்பொருளுக்கு எதுக்கு போற? திருப்பி எங்க போகணும்? அணு நிலைக்கு தானே போகணும். ஆமா. அப்புறம் நீ அதை விட்டு திடப்பொருளுக்கு ரிவர்ஸ்ல தான் போகணும், ஃபார்வர்டில் போக கூடாது. ஆ. இதுல ஆரோக்கியத்துல மட்டும் ரிவர்ஸ்ல போகணும். ஆரோக்கியத்துல மட்டும் ரிவர்ஸ் தான். மற்ற சிந்தனையெல்லாம் ஃபார்வர்டில் போகணும். ம். இன்னைக்கு தலைப்பே வந்து வீட்டை விடு விண்வெளி தோடு. தலைப்பு வீட்டை விடு விண்வெளி தோடு. ஆ. இப்ப நான் ஒரு 40க்கு மேல புதியதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் போட்டுருக்கு. எல்லா சயின்ஸ் ஃபாரத்துக்கு பூரா போட்டு விட்டேன். 30 கண்டுபிடிச்சுக்கு மேல என்கிட்ட இருக்கு. இதுதான் ம். விண்வெளி. விண்வெளியில் என்பது ஆற்றல் என்பது உருவாக்கப்படுறது இல்ல. ம். ஆற்றலை அறுவடை செய்வது எப்படி? ஆற்றல் உருவாகி பல லட்சம் கோடி ஆண்டாச்சுங்க. ம். ஆற்றல் யாராலும் ஆக்க முடியாது, யாராலும் அழிக்க அழிக்க முடியாது. முடியாது. ஆற்றல் உருவாகி பல லட்சம் கோடி ஆயிடுச்சு. அதையே ஆக்குற. ம். சோறு ஆக்கி வச்சு கிடக்குது, திங்கறதுக்கு தான் ஆள் இல்ல. புதுசா சோறாக்குற மாதிரி இந்த வெள்ளக்கார முண்டங்கள் பேசிட்டு இருக்குது. ஆ. புதுசா சோறாக்கி திங்கிறானாமா. ஆட்டம் லெவல் எல்லாமே ஆட்டம் லெவல் எனர்ஜெட்டிக் லெவல்ல இருக்கு, நிறைஞ்சிருக்கு. அதை வந்து உடம்பு அதுக்கு தான் அதனாலதான் நமக்கு மட்டும் இவ்வளவு அறிவு இருக்கு. ம். ம். இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு ஒண்ணு இருக்கு, இயற்கை நுண்ணறிவு ஒண்ணு இருக்கு. ஆ. செயற்கை நுண்ணறிவு மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். ஆ. இந்த எதுக்கு தெரியுமா உண்டாக்கி இருக்குதுன்னா, இப்ப நான் வந்து ஒரு சிந்தனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ம். நான் சிந்தனை வந்து நான் வந்து சில பக்கத்தை தான் நான் பார்க்க முடியும். இப்ப நான் இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து படிக்கணும்னு எனக்கு 1 மணி நேரம் ஆகும். குறைஞ்ச 1 மணி நேரம் இல்லை, இது சுத்தமா படிக்கணும்னா எனக்கு முழு பக்கத்தையும் 230 படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்தா தான் நான் முழுசா படிப்பேன். ம். சும்மா படிக்கிறது மட்டும் மண்டையில ஏத்துறது இல்லை, சும்மா படிக்கிறது. இதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். ஆனால் செயற்கை நுண்ணறிவு ஒரு வினாடியில கோடியில ஒரு பகுதியில படிச்சிருது. ஒரு வினாடியில கோடியில ஒரு பகுதி. ஆ. ஒரு வினாடியே கோடியா பிரிக்கிறது. என்னது? கோடியா. அதுல ஒரு பகுதியில படிச்சாச்சுடா அப்படிங்குது. ஆ. அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் இந்த புத்தகத்தை அது கொடுத்துட்றேன். இந்த புத்தகத்துல அது கொடுத்துட்றேன்.
அது ஆ, இப்படிங்கிறதுக்குள்ள இப்படிங்கிறது கூட கிடையாது. அதுதான் ஒரு கோடியில் ஒரு பகுதி. மனம் நினைக்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆ, 48ஆம் பக்கத்துல இருக்கிற செய்தியை சொல்லுன்னா டக்குன்னு எடுத்து சுருக்கமா சொல்லிடும். ஆ, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ம், நான் வந்து நான் என்ன நினைக்கணும்னா, எனக்கு 17வது பாடத்தை கொடு. நான் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் வந்து இந்த பக்கத்தையாவது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ம், 11வது பாடத்தை கொடு அப்படிம்பேன். ம், நான் கொஞ்சம் சிலதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சிலதை மட்டும். ஆ, சிலதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு வச்சு கூட உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து 5ஆம் பக்கம் 5 ம், ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ம், வந்து அஹ், அஹ், வேணும் 5, அப்புறம் 9, 11 இது அடிப்படை. 5, 9, 11. ம், 5 வந்து அருணோடகிரட் சொல்லக்கூடிய சாரம், சுருக்கம் சுருக்கம். ம், 5ஆம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா விண்வெளியிலிருந்து சக்தி சுருக்கமா அந்த 4 பாயிண்ட் இருக்கு. அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் அவரு வெங்கடேசன் வேற எந்த இதையும் அவர் கொண்டு வரல. அந்த 5ஆம் பக்கத்துல அந்த 5ஆம் பாடத்துல 4-5 கருத்து தான் இருக்கும். அதோட முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். அதோட அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்ல. அதுக்கு மேல ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஆமா. அதுக்கப்புறம் நேர ம், 9ஆம் பாடத்துக்கு போறாரு. அதுல யாருன்னு கேட்டீங்கன்னா ம், டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ், அருமையான சயின்டிஸ்ட். அவர் தான் ஹீலிங் வித் மைண்ட் பவர். அதுல இருந்து ஒரு 6 பாயிண்ட் அப்படியே. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அது தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நேரம் 11வது பக்கத்துக்கு போனீங்கன்னா அருணாடகர் சொல்லக்கூடியது, திருவள்ளுவர் சொல்லக்கூடியது. அவ்வளவுதான். அருணாடகர் சொல்றது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல், ம், அந்த காத்துல இருக்கிற நைட்ரஜன் அணுக்களை, அணுக்கள் ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம் கன்வெர்ட் இன்டு புரோட்டீன் ஆட்டம், அதாவது ஆட்டமாவே கன்வெர்ட் ஆகிக்குது. என்னது? ஆட்டமாவே. ஆட்டம் டு ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம் டு புரோட்டீன் ஆட்டம். இந்த முண்டங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எந்த முண்டங்களுக்கு? பிரிட்டிஷ் முண்டங்கள், இந்த பண்டி முண்டங்கள். இப்பதான் பிரிட்டிஷ்காரர்ல இருந்து அமெரிக்காரன் பேச வழியே இல்லடா, பெருங்குடல் கெட்டு போச்சுன்னு சாவு உறுதின்னு எழுதுறானுங்க. இப்பதான் எழுதுறானுங்க. ஆ, எப்ப 200 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு இப்பதான் சிந்திக்கிறானுங்க. நாம வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே குடலை கழுவி உயிரை வளர்ன்னு நாம சொல்லிட்டோம். ஆ, எல்லா விஞ்ஞானிகளுமே தமிழுக்கு 20,000 ஆண்டு பின்னாடி தான். எல்லா கருத்துக்களுமே தமிழுக்கு 20,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான். சித்தர்களோட அடிப்படை கொள்கையே வந்து குடலை கழுவி உயிரை வளர். அவ்வளவுதான். என்னது? உடலை கழுவி உயிரை வளர்க்கணும். குடலை 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 அதுதான் குடல். குடலை, இதுதான் அடிப்படை. குடலை கழுவி உயிரை வளருங்கிறான், உடம்ப வளர்க்க சொல்லல. ஆ, உயிர். உயிரை புடிச்சுக்கிட்டாங்கிறான். அப்ப ம், உயிர் இருப்பதற்கு உயிர் தங்க வைப்பதற்குத்தான் இந்த வீடை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இவன் உயிரை விட்டு போட்டு உடம்பு புளுத்து போனதை வச்சு அழகு பண்ணிட்டு இருக்கிறான். நடிகர் மாதிரி, சினிமா நடிகர் மாதிரி புளுத்து போன உடம்பு அவங்களுக்கு எல்லாம். ஆ, ஆனா அங்கங்க சகப்பு சாயம் பூசிக்குவாங்க. அங்கங்க சிவப்பு. ம், கன்னத்துல சிகப்பு, நெத்தியில சிகப்பு, மூக்குல அறிவுகட்ட முண்டி. அந்த முண்டி என்ன பண்ணுது? சிகப்பு சாயம் பூசிட்டு வருது. ஆ, உள்ள புளுத்து கிடக்குது. உள்ள கொளுத்து கிடக்குது. மேல சிகப்பு சாய. யாரு? இந்த நடிகர்கள் பண்ற அட்டகாசம். எம்ஜிஆருக்கு பூசுவானுங்க பாருங்க, அப்படியே மொத்தமா பூசிடுவானுங்க எம்ஜிஆருக்கு. அந்த காலத்துல எம்ஜிஆர் பூசிட்டு தான் வருவான். எம்ஜிஆர் ம், பூசுன்னு பூசிட்டு கடைசியில ஆஸ்பத்திரியே படுத்துக்கிட்டான். கடைசியில எங்கே படுத்துட்டான்? இதுதான். அமெரிக்கா போய் புரூக்ளின் மருத்துவமனை, அமெரிக்கால உலக புகழ்பெற்ற புரூக்ளின் மருத்துவமனை. நல்ல பேர், நல்லா நினைப்பு இருக்குது. புரூக்ளின் மருத்துவமனை. ஏன் ஆ, தமிழ்நாட்டுல நீ இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி இருக்க, உன்னை காப்பாத்திருக்க யோகியதை இல்லையா? உன்னை நீ எத்தனையோ ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருப்ப, திறந்து வச்சிருப்ப. ஆமா. எத்தனையோ எத்தனையோ பல்கலைக்கழகத்துக்கு, மருத்துவ பல்கலைகள் கூட திறந்து வச்சிருப்ப, இல்ல மருத்துவ கல்லூரி திறந்து வச்சிருப்ப. அவனெல்லாம் உன்னை காப்பாத்தலையா? அல்ல நீ கட்டுப்பிடிச்சு பாருங்க. என்ன இந்த இந்த மந்திரிகளுக்கு அறிவே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கங்க. மந்திரிகளுக்கு அதான். இவனை அறிவே காப்பா கிடையாது. இவனை காப்பாத்துறதுக்கு மட்டும் அமெரிக்கா, மக்களை காப்பாத்துறதுக்கு அரசு ஆஸ்பத்திரி. அடே எங்க அப்பா. ஆ, மக்களுக்கு மாற்று ஆஸ்பத்திரி, இவனுக்கு இவனுக்கு அரசா. மக்களுக்கு மாற்று ஆஸ்பத்திரி, இவனுக்கு அமெரிக்க ஆஸ்பத்திரி. அடங்க அப்பா. இவர் புடிங்க மாதிரி அங்க போயிடுவாரு. எங்க? இவர் பெரிய புடிங்கி முதலமைச்சரு.
இவர் நேர ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க போறாரு. எல்லாம் ஆறு அப்பன் விட்டு படம். அங்கவே படத்துக்கு வேண்டிய அவன் பாப்பா டேய் இத்து போன உடம்பட நல்லடா அவன் பாக்குறான் இது இத்து போன உடம்படான்னு சொல்லிட்டு நல்லா அறுத்து தள்ளுறான் அப்படின்பா. என்னது அவன் நம்மளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிறான் நம்மளை வச்சு. ஆராய்ச்சி பண்றோம். ஆமா. வயசு 90 ஆகி போச்சு உள்ள அவனுக்கே தெரியும் வயசு 90 உள்ள பீயா தான் கிடக்குது. பார்த்தா பீய என்னதான் சுத்தம் பண்ணாலும் சுத்தமாக போறது இல்லை. ஏற்கனவே உடம்பைக்கு பீயுங்க. குடல்ல ஆ, மட்டும் பீ இருந்தா பரவாயில்ல. குடல்ல மட்டும் பீ இருந்தா தப்பிச்சிருவான். அந்த பீ என்னவா மாறுதுன்னா நச்சு பொருளாகவும் கொழுப்பா மாறுது. அதுதான் விஷயமே. என்னது ஆ, வெற்றி பொருளா மாறிடுது. அதனாலதான் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பெங்களூர் சண்முகத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா தொண்டையில மட்டும் இந்த 6 பாயிண்ட்டுக்கு 4.5 பாயிண்ட் வரணும். ஆரம்பத்துல ம். 10 பாயிண்ட் இருந்திருக்கான். 10 பாயிண்ட் எங்க 6 பாயிண்ட் எங்க? ஆ, தொண்டையே நாரி போய் கிடக்கு. தொண்டையே. மாறி போச்சு. ஆமா. அவரு அந்த வைத்தியத்துக்காக வரல. மொத்தத்துக்கு வந்தா எல்லாமே நல்லாயிட்டு வருது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு 6 பாயிண்ட் நிக்குது. இது 4 புள்ளி 1.5 குறையணும். ம். அப்படின்னா அந்த பன்றி எதிர்பார்க்கிறான். அந்த பிரிட்டிஷ் பண்ணி எதிர்பார்க்குது. ஆ, அந்த 95 மார்க் வாங்கிட்டான். 95 மார்க்கு. வாங்கியாச்சு. ஆமா. நான் அது படிச்சு பார்த்தேன். என்னடா எனக்கு இந்த தைராய்டு புடலங்காய் புண்ணை இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நாம மொத்தமா கொடல. அப்ப நான் சொன்னேன் ஐயோ ரத்த சுத்தமா இருக்குது இருந்தா நீ வலிக்குதுன்னு சொல்ற. அதுக்கு எது தெரியுமா காரணம்? அதுக்கு எதுனா ம். காரணம் நீ சாப்பிட்டது விஷம் அந்தந்த பொருளவே படிஞ்சிருக்கு. ஆ, அந்தந்த அதுதான் இவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? அருணாச்சலர் சொல்லுவாரு. நீ என்ன ம். சாப்பிடுகிறாயோ ம். அது இருக்கிற விஷம். அது வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. வெங்கடேசன் அந்த பாத்தீங்கன்னா 99ஆம் பக்கம் பாருங்க. ஆ, நீ சாப்பிடுறது என்ன மாதிரி படியுதுன்னா ம். 91 71. அதாவது மீதப்பகுதி 91ஆம் பக்கம் 72ஆம் பக்கம் மேல மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பாகங்களில் தங்கி விடுகிறது. இதுதான் விஷயமே. ம். அப்ப நீங்க ரத்த சுத்தமாயிருக்கும். ரத்த ம். சுத்தமாயிருச்சு. அது அது 15 14.5 வந்தாச்சு. ஆனால் சில பாகங்களை அந்த பாகத்தில் இருக்கிறது கரைச்சி எடுக்கிறதுக்கு மாசக்கணக்காகும். ம். அந்த 4.5 இருந்து 6.5 வரைக்கும் 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம். தெரியாது. ம். ஆனா இந்த வழியில தான் போயாகணும். இந்த வழியில தான். இப்ப அந்த இந்த தொண்டையில 6.5 என்னமா இருக்கான். அது என்னமோ தைராய்டு 4.5 இருக்கணுமா. ஏற்கனவே ம். போன வருஷம் 9 இருந்து அப்ப டபுள் மடங்கு இருந்திருக்கு. நாத்த உடம்பே பிணமா மாறிடுது. உடம்பே ஆமா, மாறிடுது. ஆமா பிணமா தான் மாறு. நடமாடும் பிணம் தான். தின்னு தின்னு நாரி போய் பிணமா மாறிடுது. ம். நாரின பணம் என்ன பண்ணுது அங்கங்க லாக் பண்ணுது. எல்லா கணையம் கல்லீரல் நுரையீரல் நம்ம உடம்புல முக்கியமான 60 பொருள் 60க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருக்குதுங்க. முக்கியமான ஒரு ம். 60க்கு மேற்பட்ட இவங்க இவங்க சும்மா இவங்க பொறுக்கி சொல்லுவாங்க லேசா. சிறுநீரகம், கணையம், கல்லீரல், நுரையீரல், இதயம்னு ஒரு 5-6 மட்டும்தான் இவங்க சொல்லுவான். 5-6 மட்டும்தான். பொறுக்கி சொல்றது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப அதுக்கு மேல இவர் ஏங்க அதுக்கே இவனுக்கு புரியாது. அவனுக்கும் புரியாது, இவனுக்கும் புரியாது. புரியாது. 60 எங்க சொன்னா 60 பாயிண்ட் நீ சொன்ன எங்க புரிஞ்சுக்க போறான்? எத்தனை பேர்த்துக்கு டைப் பண்ணி கொடுக்கறது யாருக்கு புரியும்? ஒன்னும் புரியாது. என்னது ஒன்றும் புரியாது. ஏதோ இப்படி இப்படி வட்டம் போட்டு கொடுப்பான். ஒரு இடத்துல மட்டும் இது பாருங்க பாருங்க இது 13 இருக்குதுங்க. உங்களுக்கு 13 இருக்கணுங்க. உங்களுக்கு 8 தான் இருக்குதுங்க. இது எப்படியாவது சரி பண்ணுங்கன்னு அனுப்புவான். இது சரியாகுன்னு சொல்ல மாட்டான். எங்காவது ம். எப்படியாவது சரி பண்ணுங்க. அந்த அறிவு கிட்ட போடாம ஆ, எப்படியாவது சரி பண்ணிட்டு வாங்கப்பா. அவன் நம்மகிட்ட சொல்லுவான். நீங்க எங்காவது எப்படியாவது சரி பண்ணிட்டு எப்படி சரி பண்ணுவீங்க? மாத்திரை ஆ. மாத்திரை தின்னுதான். மாத்திரை தின்னா சரியாச்சு. அவன் நினைக்கிறான் மாத்திரை தின்னா உடனே மாத்திரை தெரியுமா? மாத்திரை தின்னு நல்லா ஆகணும்னா எம்ஜிஆருக்கே நல்லா ஆகல. கருணாநிதிக்கு ஏன் நல்லா ஆகல? ஜெயலலிதாக்கு ஏன் நல்லா ஆகல? அண்ணாதுரைக்கு ஏன் நல்லா ஆகல? ம்.
பெரியாருக்கு ஏன் நல்லா ஆகல? பெரியாருக்கு ஆமா. எல்லாம் பெருங்குடல் தான். எல்லாத்தைய பெரியார் பிரியாணி திங்கிறவருங்க. இறைச்சி பட்டை திம்பாரு. இறைச்சி ம். பச்சையாவே. பட்டை திம்பாரு. நல்ல திம்பாரு இறைச்சி. இல்ல அது இந்த மக்கள் இருக்காங்களே, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு அவ்வளவு வயசுலயும் வந்து 80 வயசுலயும் இறைச்சி சாப்பிடுவாருன்னா, அப்புறம் அந்த அந்த பெருங்குடல் கக்கூஸ் மாதிரி இல்லாம என்ன ஆகுங்க? அதான். தெரியாதுங்க. யூரின் வெளியே போறதில்ல. ஆமா. அத போகாம ஆள ரொம்ப சிரமப்பட்டாரு. அவர் நோக்கம் வந்து மக்களை வந்து சுயமா திருத்தணும். சிந்திக்க வைக்கிறது. சுயமா சிந்திக்க வைக்க பார்த்தாரு. அவ்வளவுதான். அவர் எத்தனையோ சொல்லி நிறைய முரண்பாடு இருக்கு, உடன்பாடு இருக்கு. அதெல்லாம் பத்தி கவலை இல்ல. ம். காட்டு மிராண்டிகள சொல்லியிருக்காரு. அவரு அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, இவனுக்கு பண்ற அட்டகாசத்தை பத்தி தெரியாம இங்கிலீஷ்ன்ட்டாரு. தெரியாம இங்கிலீஷ். அது ரொம்ப தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. நீ வந்து தப்பிச்சு போடா, என் புத்தியை பயன்படுத்துறானே எப்படியாவது புத்தியை படுத்தி தப்பிச்சு போடான்னு சொல்லி இங்கிலீஷ்னு சொன்னோடனே மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. இங்கிலீஷ் இது தமிழ்லயாவது ஞான ரோசம் இருக்குது. இவருக்கு இந்த புராணத்தை பார்த்து கோபம் வந்துருச்சு. புராணத்தை பார்த்து கோவம் வந்துருச்சு. அதான். ஆமா. திருவள்ளுவர் ஒழுங்கா படிச்சிருந்தாருன்னா, திருவள்ளுவர் தமிழே தெரியாது அவருக்கு. தெரியல. அதான். தமிழ் எழுதவோ படிக்கவோ அவருக்கு பள்ளிக்கூடமே போகாத அவருக்கு என்ன தெரியும்? சும்மா சுயஞானம் தான். சுயஞானம். ஆமா. அதுலயே அடிச்சு விட்டு போயிட்டு. அதனால வந்து எந்த புத்தையும் அவர் படிக்கிறதெல்லாம் கிடையாது. அதான். பக்கத்தால வச்சு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஆசிரியர்கள் சொல்றதை வச்சு இவர் படிச்சிருந்தா அப்புறம் எங்கேயோ போயிருப்பாருல்ல. ஆமா, ஆமா. அவர் நோக்கம் விழிப்புணர்வு வர்றதா. அதனால தெரியாம இங்கிலீஷ்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. இந்த முண்டங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிற அறிவும் போயிடுது. அதான். அப்படி பார்த்தா வெள்ளைக்காரன் போறான். இப்ப வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பேசுறவன் தான் எந்த நோயும் நீக்க முடியாதுங்கிறான். இங்கிலீஷ் வைத்தியத்தால எந்த நோயும் நீக்க முடியாதுங்க போது. அப்புறம் இங்கிலீஷ் எதுக்கு? எல்லாம் படிச்சுட்டு வெளியே வந்து இதுல வைத்தியத்துல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு 10 வருஷம் படிக்கிறான். ஆமா ஆமா. தமாஷா இருக்குதுயா. கட்டடம் இப்ப என்ன சொல்றேன்? இப்ப என்ன சொல்றான்னா, சிமெண்ட் கட்டடமும் தப்புங்கிறான். ஆனா இது எங்க சிமெண்ட் கடமை தப்பு. இப்ப வந்து இப்ப நான் ஒரு பிளாக் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், பாத்தீங்களா இல்லையா? பாக்கல. பாக்கலையா? இன்னும் பாக்கல. ஏன் ஒரு இப்படி அதாவது 4 வகையான கழிவுகள். அதாவது சுகர் கேன் மொலாசிஸ், சுகர் மொலாசிஸ், அப்புறம் பிளாஸ்டிக், இப்ப குப்பையில கொட்டுற பிளாஸ்டிக், அப்புறம் செராமிக் பிளாஸ்டிக், அப்புறம் மேக்னெட்டிக் செராமிக், ரொம்ப சீப்பு மேக்னெட்டிக் செராமிக். பைண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா மொலாசிஸ் பைண்டர். அது ஒரு நாளைக்கு லட்சம் டன் பூமியில கொட்டுறாங்க, வீணா கொட்டுறாங்க மொலாசிஸ். சுகர் ஃபேக்டரி மொலாசிஸ் அது வேஸ்ட். மொலாசிஸ் கட்டங்கரைன்னு கருப்பை தாறு மாதிரி ஊத்திட்டு போயிடுவானுங்க. காட்டுல கொண்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் உற்பத்தி ஆகுது இந்தியாவில் மட்டும். வேஸ்ட் எத்தனையுமே அது கொண்டு நிலத்துல ஊத்திட்டு போயிடுவானுங்க. கட்டங்கரேன்னு இருக்கும். அது தாவரத்துக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனால் எத்தனை இடம் ஊத்துவீங்க? அதையே ஒரு இடம் ஊத்திட்டா ஒரு வருஷத்துக்கு அது தேவையில்லை. ஆனா தினம் ஒவ்வொரு ஃபேக்டரியிலும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் லிட்டர் உற்பத்தி ஆகும் ஒரு நாளைக்கு. 2 லட்சம் லிட்டர் எங்க கொண்டு ஊத்துவீங்க? எங்கேயே கொண்டு ஊத்துறானு. என்ன வேணா பூமியில் ஓட்டை போட்டு ஊத்துறானா என்ன பண்றது தெரியாது. ஊத்திட்டு வந்துடுறான். எவனுக்கு தெரியுது இல்ல. இதை பைண்டரா மாத்தலாம். இது பைண்டர் பிளாஸ்டிக், அப்புறம் அந்த ஃபைபரு, அப்புறம் செராமிக். இது 1 லட்சம் ரூபாயில 4 பேர் தங்குற மாதிரி வீடு கட்டலாம். இந்த ஐடியா பண்ணி ChatGPT போட்டு டிசைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அப்ப இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், போதும். சரிங்க. அவரு காணும் சண்முகமே வரலையா தெரியுது. வட்டு மீத பகுதி ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதை மாத கணக்கில் கரைத்து எடுக்கணும். அங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. அதனாலதான் இனியன் சொல்றேன், டே ஒழுங்கா 1 வருஷம் சேடாங்கிற. என்னது மாத கணக்கு ஆகுது?
ம். சும்மா ஒரு நாள் முடியும் நினைச்சுக்கிட்டா அவனுங்களை அதனாலதான் நான் போட்டு இருக்குன்னு இருக்கிறேன் நான் எல்லாத்தையும். இதெல்லாம் நடக்காது. அதனால என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் இனிமேல் உள்ள வரும் பொழுது 20,000 கட்டிட்டு தான் உள்ள வரணும். அடுத்த ஸ்கீம் வந்து இந்த 3000 ஸ்கீம் கிடையாது இனிமேல். அதான். அதே இன்னும் கிடையாதுங்க. அதெல்லாம் நீ நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு 4-5 லட்ச ரூபாய் பணம் வேணும். நான் போய் இந்த இந்த 1000 ரூபாய்க்கு இந்த நன்கொடைக்கெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. நன்கொடை கொடுக்காதவங்கள வெளிப்படன்னு சொல்லியிருப்பாரு. ஃபைனல் எல்லாரும் வெளியே துரத்திட்டு மாதிரி இன்னும் 2 ஒருத்தர் இருக்கிறாங்க. துரத்தி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. பணம் கட்டினா ஆமா மட்டும்தான் இனிமேல். நம்ம ஆராய்ச்சிக்கு பணம் வேணுங்க, யாருங்க கொடுக்க போறாங்க? ஆமா ஆமா. எனக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். இங்க அமெரிக்க டாலர்ல 10 லட்சம், அமெரிக்க டாலர் 10,000. ஒன்றும் இல்லை. இந்த போய் என்னுடைய இந்த கான்செப்ட் பேசுனேன், எனக்கு அமெரிக்கால $1,00,000 கொடுத்துருவானுங்க. அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். $1,00,000 கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை செய்ய நானே 10 பேர்த்த வச்சு வேலை வாங்கிடுவேன். எனக்கு இடம் இருக்குது, 10 ஏக்கர் பூமி இருக்குது எனக்கு. தனிப்பட்ட மட்டும் 1 ஏக்கரா இருக்குது. என்னுடைய மாணவர் பூமி 10 ஏக்கரை சும்மா வச்சிருக்காரு. வந்து இருங்கிற என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆராய்ச்சி பண்ண ஒரு ரெடியா இருக்காரு சின்னசாமி. அவர் என்ஜினியர், பயங்கரமான என்ஜினியர். எம்இ அவர். நீங்க பிஏ எம்இயா? நீங்க தான். என்னுடைய சின்னசாமி எம்இ கோயம்புத்தூர் இது படி சிஐடியில் படிச்சாரு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, சிஐடி. பெரிய கல்லூரிங்க. ஏன் சிஐடி பிஹெச்ல இருந்து கொஞ்சம் தள்ளி. ஆமா. மீனம்பா என்னது பீலமேடு தான் அத்தனை கல்லூரி அங்கதான் இருக்கு. பீலமேடு தான் பெரிய நிறுவனம் பூரா அங்கதான். அந்த காலத்துல பூரா நாயுடு, ஜிடி நாயுடு, அப்புறம் பிஹெச்சி எத்தனை இருக்குது எல்லாமே அதுல படிச்சு வர்றது அவரு. எம்இ சிவில். ஹைவே நெடுஞ்சாலை. கோவிலே அவர் சொந்த ஊரு இங்க திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுல இருந்து கரூர் போறோம் இல்லையா? திருச்செங்கோட்டுல இருந்து கரூர். திருச்செங்கோட்டூர் கரூர் ரோடு. அங்க போய் இப்ப நேரா போகுது. நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் போயிருந்தேன். பூரா பாலைவனமா இருக்கு, பூரா மானாவரியா இருக்கு. தண்ணி இல்ல. மழைகள பேஞ்சாத்தான் எல்லாம் சும்மா 1000 எல்லாம் 10 ஏக்கர் பூமி 20 ஏக்கர் பூமியை பார்த்தா ஒரு கிணத்துல கூட தண்ணி இருக்காது. சும்மாதான் வறட்சி. 100 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது. அப்ப அங்க மரமே கிடையாது. எல்லாம் எவனை பார்த்தா 20 ஏக்கராம்பான், 30 ஏக்கராம்பான். பார்த்தா 4 தென்னை மரம் தான் இருக்காங்க. 4 தென்னை மரம் இருக்கு, பழைய வீடு இருக்கு, 2 மாடு கட்டி அதை வந்து ஒவ்வொருத்தையும் 10 ஏக்கரா வச்சிருக்கிறாங்க. எதுக்கு 10 ஏக்கராங்க? ஒரு காலத்துல செழிப்பா இருந்திருக்கு. அந்த வெட்டுக்கிணறு தான் பார்த்தேன். வெட்டுக்கிணறு இவ்வளவு பெரிய வெட்டுக்கிணறுங்க. அது எங்க அப்பா ஒரு வெட்டுக்கிணறு பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வெட்டுக்கிணறு வெட்ட வரம்போ 1 கோடி ரூபாய் வேணும். அவ்வளவு பெரிய வெட்டுக்கிணறுங்க எல்லாமே. தண்ணி இல்ல. ஆமா, இல்ல அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஐயா. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அப்ப மரம் அப்ப பூரா மரம் தானே. மரம் செடி கூட்டி அப்படியே மண்டி கிடந்திருக்கும்ல. ஆமா, இப்பெல்லாம் காஞ்சி போச்சு. இப்ப போய் என்ன பண்ற, இனப்பெருக்கத்துக்கு இடத்த காற்று அடிக்கிறான். காற்று அடிக்கிறப்ப தண்ணி தானாம போயிருது. காற்று அடிச்சாவே போயிருது. இவன் சோளம் போடணும், அப்புறம் கம்பு ராகி போடணும்னா இருக்கிற காற்று அடிச்சாகணும். காற்று அடிக்கிறப்ப தானாவே தண்ணி போயிருது. பாருங்க இயற்கை எப்படி சிக்கலை உருவாக்குது. பாருங்க இயற்கை சிக்கலை உண்டாக்கிடுது. அப்பவே சிக்கலை உண்டாக்குது. இவன் சாப்பாட்டுக்கு பூமி சுத்தம் பண்றான். நீ சாப்பாடு மேல இருந்து எடுக்கணும்டாங்குது. அதாவது நைட்ரஜன் புரோட்டீன் எடுத்துக்கொண்டு நீ கை வச்ச அப்படின்னா தண்ணி இல்லைங்கிறது. கை வச்சு பூமியை சுத்தப்படுத்தினா அவனுக்கு தண்ணி எல்லாம் பண்ணிடுது. என்னது தண்ணி இல்லாத பண்ணி விட்டு அது எங்கேயோ மலை மேல கொட்டி அவனை கொண்டு போட்டு போயிருது. அது என்ன டேம்ல புடிச்சு வச்சுக்கிறானுங்க. டேம்ல புடிச்சு வச்சு என்ன பண்ண போறேன் நீ? எத்தனை இப்ப பாருங்க தண்ணி திறந்து விட்டா போயிட்டே இருக்குது. ஆனா கடமடைக்கு போய் சேர மாட்டேங்குது. கடமடை தூரே வர்றது இல்லைங்க. வாய்க்கா வந்து ஒழுங்கா இல்ல. பூரா பிளாஸ்டிக்குங்க. அத்தனையும் பிளாஸ்டிக். ஒவ்வொரு வாக்கியா வரப்ப பூரா மக்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பொட்டி கடை, எங்க பார்த்தாலும் பெட்டி கிடைக்குது. நான் போய் பார்த்தேனே. ஐயோ, ஒவ்வொரு வாய்க்கால மட்டும் ஒரு வாய்க்கால சுத்தம் பண்ணா குறைஞ்சபட்சம் 10 டன் பிளாஸ்டிக் குப்பை எடுக்கலாம். அப்படி எங்க நீங்க சுத்தப்படுத்த போறீங்க? வருஷத்துக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணாத்த வருஷம் 50 கோடி
வாய்க்கால் தூர்வாருக்கு மட்டும் 50 கோடி. சரி, அந்த பிளாஸ்டிக் கழிவு என்ன பண்றான்னா அந்த நடுவுல சுத்தப்படுத்தி அந்த கரையோரத்திலே போட்டுறா. வேற எங்க எடுத்துட்டு போவீங்க நீங்க? எங்கேயும் போறதில்ல. அப்ப திருப்பி மழை வேறுபாடு விட்டே விடையாது. மழை பெஞ்சதுன்னு வச்சுக்க நேரம் என்ன பண்ணுது? திருப்பி வந்துடும். அங்கே கரைஞ்சி அப்படியே கீழே சர சரன்னு அப்படியே உள்ளே இறங்கிடும். அப்ப இந்த 50 கோடி தண்டம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ சும்மா நாங்க தூர்வாரைன்னு பார்த்தா எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. தூர்வாங்க எத்தனை லட்சம் டன் ஆகும் தெரியுங்களா? காவிரி தூர்வான 1,00,000 டன் பிளாஸ்டிக் எடுக்கலாம். 1,00,000 டன் பிளாஸ்டிக் எடுக்கலாம். ஆ. எடுத்து எங்க கொண்டு போய் சேர்த்துவீங்க? அது எங்க எங்க டிஸ்போஸ் பண்றதுக்கு ஏரியா எங்க இருக்கு? அதை கொண்டு கடல்ல கொட்டினா தான் அது எங்க நாசமா வேணா போகும். அதுக்கு தான் மாற்று தீர்வு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பயோ பயோ வேஸ்ட், மொலாசிஸ் வேஸ்ட், அப்புறம் பயோ செராமிக்ஸ், இந்த 4 மிக்ஸ் பண்ணி வீடு கட்டலாம். 1,00,000 ரூபாய்க்கு வீடு கட்டலாம். ஆ. வேணா டிசைன் பண்ணுங்க, நான் வேணா ஐடியா கொடுக்குறேன். ம். சும்மா சும்மா ஒரு ஒரு அடி நீளம், ஒரு அடி நீளத்துக்கு ஒரு வீடு கட்டலாம். சின்ன பாக்ஸ் மாதிரி செய்யலாம். ஆ, ஆ. 1 கிலோ மொலாசிஸ் வேணும். 1 கிலோ மொலாசிஸ், 1 கிலோ பிளாஸ்டிக், அப்புறம் ம். 1 கிலோ கம்போஸ்ட், இது ஃபெர்ரிக் ஆக்சைடு, ஃபெர்ரிக்கு, அப்புறம் ம். ஃபெர்ரிக்கு மெக்னீசியம், ம். நிக்கல், குரோமியம், எல்லாம் மெட்டல் ஆக்சைடு. ஆ. இதை வந்து எல்லாம் சீப் ரேட்டு, இண்டஸ்ட்ரியல் கிரேடு வாங்கி சீப் ரேட்டு கலக்கி கிளே ம். மாதிரி ஆயிரும். அது மாதிரி வேணும்னா கொஞ்சம் பாக்ஸைடு இருக்குல்ல, பாக்ஸைடு ஆ. அது ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். பாக்ஸைடு வேஸ்ட் ம். ம். நெய்வேலியில் நிறைய கிடைக்குது. நெய்வேலியில ஆ. அவன் அந்த நிலக்கரி தோண்டும் பொழுது பார்த்தா நிறைய வேஸ்ட் வருது. அந்த சாம்பல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பைண்டரு. ஆனா மொலாசிஸ் கட்டாயம் மொலாசிஸ் வேணும். மொலாசிஸ் வேணும். இல்லைன்னா மொலாசிஸ் இல்லை அப்படின்னா ஒரு செக் பண்றதுக்கு, அதாவது ஒரு லேப் டெஸ்ட் பண்றதுக்கு சக்கரை கூட போட்டுக்கலாம். லேப் டெஸ்ட் பண்றதுக்கு சுகரை போட்டுடும். ஆமா, அது ப்ரௌன் சுகர் போட்டுக்கணும், நாட்டு சக்கரை போட்டுக்கணும். ம். இப்ப நாம வந்து எதுக்குன்னா வேஸ்ட்டை வந்து காஸ்ட் ஆக்கிறதுக்கு தான் ஐடியா சொல்றோமே தவிர, லேப் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஆர்டிபிஷியல் உருவாக்கிக்கலாம். லேப் டெஸ்ட்னு கொண்டு வரப்ப நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நாம வந்து மொலாசிஸ் பதிலா நேரடி கரும்பு சக்கரை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ம். அதை போட்டுட்டு பிளாஸ்டிக், ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் இருக்குல்ல, ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா? ஆ. அது இப்போ டன்னா கோயம்புத்தூர்ல, திருச்சியில, அப்புறம் திருப்பூர்ல எங்கெங்கயோ டன்னா உற்பத்தி பண்றாங்க. அந்த அப்படியே வந்து பிரிச்சு எடுத்து ம். அப்படியே ஒரு மாதிரி களி மாதிரி கூழாக்கிடுறானுங்க. களி மாதிரி ஆ. ஆ. ஒரு மாதிரி ஜவ்வு இருக்கு இல்லையா? ஆ. ஜவ்வு மாதிரி பண்ணி அதுல இருந்து ஃபைபர் மறுபடியும் ஹீட் பண்ணி பீச்சுறானுங்க. அப்படி பையன் பீச்சு விடுறானுங்க. ஆ. முதல்ல உருக்க வேண்டியது ஏதோ ஒரு நேரத்துல வரும், கருப்பு, சிகப்பு, மஞ்சள், ஏதோ நிறம் வருது, அப்படியே பீச்சுறானுங்க. பீச்சுனா ஃபைபரா மாறுது. அந்த ஃபைபரை அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஃபைபர், பாலி ஃபைபர். இது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஐயா. ஐயோ பயங்கர பிளாஸ்டிக் அவ்வளவுதான். நீ பூமியை காப்பாற்ற முடியவே முடியாது. பூமி காப்பாற்றுறதுன்னா கெட்டுக்கிட்டே வருது. பயங்கர வேகம். அது நீர்நிலை அவ்வளவுதான் இங்க. அதான் சொல்றேன் பாருங்க. நான் திருச்சியில இருக்கிறதா சொல்றேன். திருச்சியில இருக்கிற ஒரு வாய்க்கா கூட சுத்தமான வாய்க்காலே கிடையாது. எல்லாமே பிளாஸ்டிக் கழிவு தான். தெர்மாக்கோல் வேற, தெர்மாக்கோலும் பிளாஸ்டிக். தெர்மாக்கோல் எங்க பார்த்தாலும் கிடைக்கும். தெர்மாக்கோல் எக்கச்சக்கமே. தெர்மாக்கோல் ஒண்ணுமே ஆகாது. அது 1,00,000 ஆண்டு ஆகுது கரையிருக்கு. பூரா பேக்கேஜ் போற தெர்மாக்கோல். திருச்சியில மட்டும் எத்தனை பேக்கேஜ்ங்கிறீங்க? எத்தனை வந்து இறங்குது. அப்போ பூரா தெர்மாக்கோல். ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே பாத்தீங்கன்னா பஞ்சு போட்டையாட்டு எங்க பார்த்தாலும் வாக்கியா பூரா அதான் கிடக்குது. என்ன பண்றது? அது ஒன்றும் பயன்படுத்தவும் முடியாது. அது என்ன, பெட்ரோல்ல போட்டா அப்படி கரைஞ்சு போகுதுங்க. பெட்ரோல்ல போட்டீங்கன்னா ஸ்வைன்னு காணா போயிடும். பசையே மாறுது. பெட்ரோல்ல போட்டேன்னு டைன்னு காணா போயிடும். பட்ட உடனே டைன்னு காணாவே போயிடுது. நீங்க 1 லிட்டர் பெட்ரோல் இவ்வளவுங்க, ஒரு மூட்டை நிறைய, பெரிய மூட்டை நிறைய இருக்கிற தெர்மாக்கோலை 1 லிட்டர் பெட்ரோல்ல போட்டுக்கலாம். கரைஞ்சு போடும். அப்படியே கரைஞ்சி ஜாம் மாதிரி ஆயிருது, ஜெல்லி.
ஆ, அந்த ஜெல்லி அழகா ஒட்டலாங்க. அந்த ஜெல்லி ஒட்டலாம். ஒட்டுறதுக்கு ஆகும். அருமையான ஜெல்லி. நான் பார்த்தேன். செஞ்சு பார்த்தேன். கரெக்ட்டா தான் இருக்கு. செஞ்சு பார்த்தேன். ஆ, யூடியூப்ல போடுறான்ல. அதான் அதாங்க. ஆனா புத்திசாலியா இருக்கணுங்க. ஆனா ரொம்ப கஷ்டம். ஆனா இதெல்லாம் புத்தி வேணும், செய்யணும். செய்யணும். மக்களே ஆமா மக்களே வந்து என்ன திருப்பி என்ன பண்ணோம்னா, திருப்பி மஞ்சப்பை தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் எங்க மஞ்சப்பை தூக்கிட்டு போகணும். ம். மஞ்சப்பை எல்லாமே காகித பையி இந்த மாதிரி ஏதாவது அஹ், காகித பையி, அதாவது இப்ப 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 செயற்கை வாழைநார் பையி, வாழைநார் பையி, அப்புறம் வந்து அஹ், பசையிலே தயாரிக்கிறாங்க. எது எந்த பசைன்னு கேட்டீங்கன்னா, சோள மாவு பசை. சோள மாவுல இருந்து பை தயாரிக்கிறாங்க. சோள மாவு அதான் அதான். அந்த ஃபைபர் எடுத்து நல்லா பண்றாங்க அதெல்லாம். ஆ, அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு இந்த பை கிரியாது. அப்புறம் தண்ணியில கரைஞ்சு போயிரு தானாவே. அதான் அது பரவாயில்ல. ஆட்டோ டிஸ்போஸ் ஆட்டோ அது அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா மக்கள் அதான் வந்து உணவு பழக்கத்தை மாத்தவனுங்க. இவன் தின்னுட்டே இருக்கிறான். அப்புறம் என்ன பண்றது? தின்னு தின்னு அதையும் தூக்கி குப்பையில வீசிட்டு போயிடுறான். அதை தூக்கி அதெல்லாம் அதாவது சுய ஒழுக்கம் என்பது 100க்கு 99 பேர்த்து கிடையாதுங்க. அதான் என் வீட்டுல இருந்தே கிடையாது. என்ற வீட்டுல இருந்தே கிடையாது. அதான். எல்லாமே என் வீடே அப்படிதான். ஆமா என் வீடே பிளாஸ்டிக் கழுவி போடுற வீடு தான். அதான் அதான். நான் தான் போடுறது இல்லையே தவிர ம், ம். எல்லாம் பிளாஸ்டிக் வாங்கி எண்ணெய் வாங்கி எல்லாம் வாங்கி வாங்கி குப்பையில போய் திங்கறது குறைக்கிறதே இல்லைங்க. என்ற வீடு உட்பட ஆமா, ஆமா. திங்கறது குறைக்கிறதே இல்லை. திங்கறது குறைக்கிறது இல்ல. 3 வேளை சமையல் வேண்டாம்னு சொன்னா கேட்கறது இல்ல. ஒரு வேளை பண்ணிக்கன்னா அந்த கொழுப்புங்க திமிரு. அதான். திமிருடையே தின்னு அழிச்சு அப்புறம் என்ன பண்றதுங்க அப்புறம்? பழக்க வழக்கம் தான். ஐயோ ரொம்ப மோசம். இனியின் வீட மோசமா இருந்தா அப்புறம் நீங்களே என்ன சொல்றீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அதான். சரிங்க ஐயா, பேசுவோம்.